வணக்கம் நேயர்களே, பைபிளும் கிறிஸ்தவம் என்கின்றதான இந்த நிகழ்ச்சியிலே உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கடவுளை குறித்ததான பெயர்கள் அவை குறித்து நாங்கள் ஆராய இருக்கிறோம். எங்களோடு கூட இந்த ஆராய்ச்சியிலே வேத ஆராய்ச்சியாளரும் போதுகருமான MS வசந்தகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்றுக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பாஸ்டர். கடவுளுடைய பெயர் இவைகளை குறித்து நிறைய பேருக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. கடவுளை நம்ம என்ன பெயர் சொல்லி அழைக்கலாம்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே எபிரேய மொழியிலே கடவுளை ஒவ்வொரு பெயர்கள் சொல்லி அழைத்தார்கள். இது எது சரியான முறை? இதை குறித்து எங்களுக்கு நீங்க விளக்கம் சொல்ல முடியுமா? இது உண்மையிலே மிகவும் முக்கியமான நல்ல ஒரு கேள்வி. கிறிஸ்தவர்கள் பொதுவாக தேவனை ஒவ்வொரு விதமாக அழைத்து வருகின்றார்கள். இப்பொழுது தமிழ் மொழியை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் தேவன், கடவுள், இறைவன் என்கின்ற சொற்கள் பொதுவாக நாம் உபயோகிக்கின்றோம். இது தெய்வத்தை குறிப்பிடுகின்ற சொல். இப்போ கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கூட இந்த சொற்களை உபயோகிப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்வார்கள், இப்போ கடவுள் என்ற சொல்லை நாம் உபயோகிக்கும் போது நாம் சரியான தெய்வத்தை அதன் மூலமாக அழைக்கவில்லை. கடவுள் என்ற சொல்லை உபயோகிக்கக்கூடாது, இறைவன் என்ற சொல்லை உபயோகிக்கக்கூடாது, தேவன் என்ற சொல்லை தான் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் அறியாமல் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மூன்று சொற்களும் தெய்வத்தை குறிப்பிடுகின்ற பொதுவான ஒரு சொல். இப்பொழுது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இப்போ தமிழ் மொழியில் எப்படி தேவன், கடவுள், இறைவன் என்ற சொற்கள் இருக்கின்றதோ தெய்வத்தை பொதுவாக குறிப்பிடுவதற்கு, அந்த விதமாக எபிரேய மொழியிலும் தெய்வத்தை குறிப்பிடுவதற்கு பொதுவான ஒரு சொல் இருந்தது. அந்த சொல் எல் என்கின்ற ஒரு எபிரேய சொல். எல். இப்போ எல் என்பது தெய்வத்தை ஒருமையில் குறிக்கின்ற ஒரு சொல். அந்த கால மக்கள் பல தெய்வங்களை வழிபட்டு வந்ததன் நிமித்தமாக நிறைய தெய்வங்களை ஒன்றாக சேர்த்து சொல்லும் போது எலோஹிம் என்ற சொல்லை உபயோகித்தார்கள். எனவே எல் என்று சொல்லும் போது ஒரு தேவன், எலோஹிம் பல தெய்வங்கள், பன்மையில் சொல்லும் போது சொல்கின்றோம். இப்பொழுது வேதாகமத்தை நாம் எடுக்கும் போது தேவனை உண்மையாக அறிந்த மக்கள் எல் என்ற சொல்லை உபயோகித்திருக்கின்றார்கள், எலோஹிம் என்ற சொல்லையும் உபயோகித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் திரித்துவராக இருக்கிறத நிமித்தமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே ஆதியிலே தேவன் என்று தமிழில் அதை மொழிபெயர்த்திருந்தாலும் மூல மொழியில் எலோஹிம் என்கின்ற சொல் தான் இருக்கிறது. என்றால் அது பன்மையில் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கியம் முடிவடையும் போது தேவன் ஒருவர் என்கின்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக சிருஷ்டித்தார் என்பது ஒருமையில் இருக்கிறது. பன்மையில் தொடங்கி ஒருமையில் முடிகிறது. இது இலக்கண ரீதியாக பிழையாக இருந்தாலும் கூட தெய்வத்தை நம்முடைய எந்த ஒரு மொழியின் இலக்கணத்திற்குள்ளும் போட முடியாது, அடக்க முடியாது. அதனால்தான் அந்த விதமாக அங்கு இருக்கின்றது. இப்போ கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த எல் என்ற சொல் தான் அந்த காலத்தில் இருந்த எகிப்திய, கானானிய, பாபிலோனிய, அசீரிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் குறிப்பிடுவதற்கும் எல் என்ற சொல் தான் குறிப்பிடப்பட்டது. அதாவது எந்த ஒரு மனிதனும் இப்ப தமிழ்ல கடவுளை என்று சொல்லும் போது ஒரு கடவுளை தான், ஒரு கடவுளை என்றல்ல. இப்ப கிறிஸ்தவன் கடவுளே என்று சொல்லும் போது தான் எந்த கடவுளை, அதாவது இயேசுவை அவன் தெய்வமாக வழிபடும் போது கடவுளே என்று சொல்லும் போது அவன் இயேசுவை தான் கடவுள் என்று சொல்லுவான். ஆனால் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் கடவுள் என்ற சொல்லை உபயோகிக்கும் போது தாங்கள் வழிபடுகின்ற அவருடைய தெய்வத்தை அவர்கள் நினைத்து அந்த தெய்வங்களை நினைத்து கூப்பிடுவார்கள். இந்த விதமாக தான் வேதாகமத்திலும் எல், எலோஹிம் என்ற சொற்கள் எல்லா மனிதர்களினாலும் உபயோகிக்கப்பட்ட ஒரு சொல். ஆனால் தேவனை உண்மையாக அறிந்தவர்கள் இன்னும் 2 சொற்களை உபயோகித்தார்கள். அதில் ஒரு சொல் அடோனாய் என்கின்ற சொல். இந்த சொல்லும் கூட பல இடங்களில் வேறு தெய்வங்களும் வேறு காரியங்களுக்கும் உபயோகிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சொல்லை தமிழ் வேதாகமத்தில் கர்த்தர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கில வேதாகமத்தில் லார்ட் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள், கர்த்தர். இதுவும் பன்மையான சொல் தான். அடோனாய் என்கின்ற சொல்லும் எலோஹிம் மாதிரி தானா? இல்லை, அது ஒருமையில் குறிக்கின்ற சொல். அதை நீங்கள் வேண்டால் பன்மையில் சேர்த்தும் சொல்லலாம். ஆனால் பொதுவாக ஒருமையில் தான் இருக்கிறது. இப்போ அடோனாய் என்கின்ற சொல்லை விட அது கர்த்தர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், மோசே தேவன் தன்னோடு பேசும்போது தேவனுடைய பெயரை கேட்கின்றார். உம்முடைய பெயர் என்ன என்று. அதுவரை காலமும் பக்தர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். ஆனாலும் கூட தேவனை என்று அழைத்தார்கள். ஆனால் இப்போது அந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன? மோசே இப்படி கேட்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் மோசே எகிப்தில் இருந்தான்.
எகிப்திய மக்கள் பல்வேறு விதமான வித்தியாசமான பெயர்களுடைய தெய்வங்களை எல்லாம் வழிபட்டார்கள். எனவே இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய தெய்வத்தினுடைய பெயர் என்ன என்பதை கேட்பார்கள். எகிப்தியர்களும் கேட்பார்கள். எனவே தெய்வத்தினுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார். அந்த இடத்தில் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கின்றார். அதை தமிழில் அந்த விதமாக மொழிபெயர்த்திருந்தாலும் எபிரேய மொழியில் எஹ்யா அஷ்ஹேர் எஹ்யா என்று இருக்கிறது. இருக்கிறவராகவே இருக்கின்றேன். அதனுடைய அர்த்தம், அதை விளங்கப்படுத்தினோம் என்று சொன்னால், நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். முடிவில்லாத ஒருவராக அவர் நித்தியர், நித்தியமான தேவன், எப்போதும் இருப்பவர், வல்லமையுள்ள தேவன் என்ற அர்த்தம் தருகின்ற ஒரு சொல். இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த எல் என்ற சொல். இப்ப தேவனை எல் என்று அவர்கள் அழைத்தாலும் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வர்ணிக்கின்ற விதத்தில் இந்த எல் என்ற சொல்லோடு சேர்த்து வேறு சொற்களையும் உபயோகித்தார்கள். இப்ப எல் எலியோன், எல் ஓலாம், எல் ஷடாய், இந்த விதமான வார்த்தைகளை சேர்த்தார்கள். இப்ப எல் ஷடாய் என்பது வல்லமையுள்ள தேவன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எல் எலியோன் என்பதை உன்னதமான தேவன் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இப்போ தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வர்ணிப்பதற்காக அந்த தேவனோடு சேர்த்து சொற்கள் உபயோகிக்கப்பட்டது. ஆனால் மோசேயினுடைய காலத்தில் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற சொல் உபயோகிக்கப்பட்டது. இப்போ இந்த சொல்லை பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஜெகோவா என்று மொழிபெயர்க்கின்றார்கள். ஆனால் எபிரேய மொழியை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை யாவே என்று உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுது ஆங்கில மொழியில் இல்லையென்றால் ஐரோப்பிய மொழிகளில் இப்போது வெளிவருகின்ற இறையியல் நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் யாவே என்ற பெயர் தான் உபயோகித்திருப்பார்கள். யெகோவா என்கின்ற பெயரை உபயோகித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் பாடல்கள் பலவற்றில் யெகோவா என்கின்ற பெயரை நாம் பார்க்கின்றோம். இதனால் சில கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம், இல்லை என்றால் ஒரு கேள்வி இருக்கிறது. தேவனை எந்த பெயரினால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அழைத்தார்கள், நாம் எந்த பெயரினால் அழைக்க வேண்டும் என்கின்ற விதமான ஒரு கேள்வி இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க சொன்னது மாதிரி பார்க்கிற பொழுது பக்தர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் இந்த பெயரை கடவுளுக்கு கொடுத்திருக்கிறார்களே ஒழிய கடவுள் தன்னை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஒரே ஒரு இதைத்தான் இடத்துலதான் அவர் தன்னுடைய பெயரை கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது இந்த ஒரு பெயர் மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறாரா, இல்லாவிட்டால் வேற வேற பெயர்களும் என்னை எவ்விதமாக அழைக்க முடியும் என்று சொல்லி வேற பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அழைக்க வேண்டும் என்பதை குறித்தல்ல, தான் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக அந்த விதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இப்ப யாவே என்ற வார்த்தையோடு சேர்த்து ஷாலோம் என்ற வார்த்தையை சேர்த்து அங்கு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன், ஷாலோம் என்று சொல்லும் போது சமாதானம் என்ற அர்த்தம் தருகிற சொல். எனவே யாவே ஷாலோம் என்று சொல்லும் போது சமாதானத்தின் கர்த்தர். தங்களுக்கு ஆன ஒரு தேவைகள் சந்திக்கப்படுகிற பொழுது, இல்லாட்டி தங்களுடைய ஒரு காரியம் நடக்கிற பொழுது கடவுளை அவர்கள் எப்படி பார்த்தார்களோ அப்படியான பெயர்களை அவர்கள் வைத்தார்கள். அந்த விதமாக தேவனை வர்ணித்து அழைத்தார்கள். தேவனும் அந்த விதமாக தம்மை வெளிப்படுத்தினார். இப்ப நாங்க புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது அவருடைய பெயரை இயேசு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு முன்பதாக ஜெகோவான்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்ப கூடுதலான தமிழ் பாடல் அதையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. தமிழ் பாடல்கள்ல நாங்கள் அதிகமாக ஜெகோவான் என்ற பெயரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த பெயரை நாங்கள் எப்படி, அந்த பெயர் உருவாக்கப்பட்டது, ஏன் நாங்கள் அதில் பயன்படுத்தக்கூடாது என்கின்றதான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க சொல்றீங்க யாவே என்கிறது தான் அதனுடைய சரியான அர்த்தம். நம்ம யாவே என்கிற பெயரை நம்ம பயன்படுத்தலாம். ஆனா அப்ப ஜெகோவா என்கின்றதான பெயரை ஏன் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது? இப்ப கிறிஸ்துவுக்கு பின் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்தவர்கள் இந்த ஜெகோவா என்கின்ற பெயரை உபயோகிக்கின்றார்கள். அது உபயோகிக்கப்படுவதற்கு காரணம் 1611ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கின்ற ஆங்கில வேதாகமத்தில் 4 இடங்களில் அந்த பெயர் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த பெயர் ஐரோப்பியர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு பெயர். ஏன் அதை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய மொழி ஆரம்ப காலத்தில் உயிரெழுத்துக்கள் இல்லாத விதத்தில் தான் அது எழுதப்பட்டது. இப்ப ஆங்கில மொழியை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் AEIOU அவைகள் வவல்ஸ் என்று சொல்வார்கள், உயிரெழுத்துக்கள். ஆங்கில மொழியில் இருக்கிற எந்த ஒரு சொல்லை நீங்கள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு வவல் இருக்கும், உயிரெழுத்து இருக்கும்.
உயிரெழுத்து இல்லாவிட்டால் அந்த சொல்லை உச்சரிக்க முடியாது. என்ன விதமான வித்தியாசமான உயிரெழுத்துக்களை உபயோகிக்கின்றீர்களோ அந்த விதமாக உச்சரிப்பு வித்தியாசப்படும். இப்போ எபிரேய மொழி உயிரெழுத்துக்கள் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு மொழி. ஆனால் வாசிக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு உயிரெழுத்தையும் போட்டு வாசிப்பார்கள். அது அவர்களால் தான் அது செய்யக்கூடிய விதமாக இருந்தது. இப்பொழுது தமிழ் மொழியை நீங்கள் எடுத்தாலும் கூட பழைய காலத்து தமிழ் எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கின்ற பழக்கம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. ராணாவுக்கு கால் வைக்கின்ற பழக்கம் பழைய காலத்தில் இருக்கவில்லை. இரட்டை கொம்பு இருக்கவில்லை. இதெல்லாம் பிற்காலத்தில் குறிப்பிட்ட வார்த்தைகளை உச்சரிப்பதில் ஏற்பட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. இப்போ எபிரேய மொழியிலும் உயிரெழுத்துக்கள் இல்லாமல் அவைகள் எழுதப்பட்டாலும் உயிரெழுத்துக்களை அவர்கள் வாசிக்கும் போது போட்டு வாசிப்பார்கள். ஒவ்வொரு சொற்களையும் எப்படி வாசிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்ததன் நிமித்தமாக அவர்கள் அதை அந்த விதமாக வாசித்து வந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான உயிரெழுத்துக்களை போட்டு ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக வாசிக்க முற்பட்டதனால் கிறிஸ்துவுக்கு முன்னல்ல, கிறிஸ்துவுக்கு பின் 1000வது ஆண்டளவில் உயிரெழுத்துக்கள் சேர்க்கப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டு வேத பிரதியை தயாரித்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 1000வது ஆண்டு. இப்பொழுது பாபிலோனுக்கு, அதாவது யூதர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் ஆண்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதற்கு பிறகு அவர்கள் அங்கு பேசப்பட்ட அரமேய மொழியை தான் பேசத் தொடங்கினார்கள். படித்தவர்கள் மாத்திரம், அதாவது வேதபாரகர்கள் பரிசேயர்கள் மாத்திரம்தான் இந்த எபிரேய மொழியை அறிந்திருந்தார்கள். அதுவும் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். இதனால் இந்த 1000வது ஆண்டில் உயிரெழுத்துக்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் பழைய ஏற்பாட்டு வேதப்பிரதி தயாரிக்கப்பட்டாலும் இந்த தேவனுடைய பெயரை எப்படி உச்சரிப்பது என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தது மாத்திரமல்ல, இந்த பாபிலோனுக்கு யூதர்கள் சிறைப்பட்டு போன காலத்தில் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தாங்கள் தேவனுடைய கற்பனைகளை, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஒழுங்காக கை கொள்ளாததினால்தான் இந்த சிறையிருப்பு ஏற்பட்டது, தண்டனை வந்தது என்பதன் நிமித்தமாக அந்த நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காக கை கொள்ள தொடங்கினார்கள். எனவே இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கின்ற 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்கிறது. எனவே யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த கற்பனையை கை கொள்வதற்காக தாங்கள் தேவனுடைய பெயரை கூட உச்சரிக்க கூடாது என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். எனவே அவர்கள் ஜெபாலயங்களில் வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது மற்ற எல்லா சொற்களையும் உச்சரிப்பார்கள். தேவனல்ல, அந்த கர்த்தர் என்று நம்முடைய வேதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற கர்த்தருடைய பெயர், தேவனுடைய பெயர் வருகின்ற இடங்களில் அவர்கள் அந்த சொல்லை உச்சரிக்காமல் மௌனமாக இருப்பார்கள். அந்த ஒரு பயத்தின் நிமித்தமாக. இதனால் தான் 586க்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் கடவுளுடைய பெயரை, அதாவது தேவனுடைய பெயரை எப்படி உச்சரிப்பது என்பதை எவரும் அறியாத ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே 1000வது ஆண்டில் அவர்கள் உயிரெழுத்துக்கள் சேர்க்கப்பட்ட வேத பிரதியை தயாரித்தாலும் தேவனுடைய பெயருக்கு அவர்கள் உயிரெழுத்துக்களை போடவில்லை. நன்றி பாஸ்டர். நாங்கள் கடவுளுடைய பெயரை குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாஸ்டரிடம் கேட்போம். பாஸ்டர், நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீங்க கடவுளுடைய பெயரை உச்சரிப்பதை குறித்து மிகவும் அவர்கள் பயந்ததினாலே அந்த பெயரை அவர்கள் உச்சரிக்காமல் விட்டார்கள் என்று சொல்லி, அதற்கு பின்பதாக என்ன நடந்தது, இதை குறித்து சொல்லுங்க. இப்ப நான் 1000வது ஆண்டில் கிறிஸ்துவுக்கு பின் என்ன நடந்தது என்பதை குறித்து சொன்னேன் உங்களுக்கு. அந்த ஆண்டில் உயிரெழுத்துக்கள் சேர்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பிரதியை தயாரித்தார்கள். ஆனாலும் தேவனுடைய பெயருக்கு அவர்கள் உயிரெழுத்துக்களை போடவில்லை. இதனால் எப்படி தேவனுடைய பெயரை உச்சரிப்பது என்பது ஒரு பெரிய சிக்கலாக கிறிஸ்தவர்களுக்கு வந்துவிட்டது. என்றால் யூதர்கள் தேவனுடைய பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்பதை சொல்லர்த்தமாக அவர்கள் உறுதியாக கை கொள்ள வேண்டும் என்பதனால் அவர்கள் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. எனவே கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பெயரை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்து முதல் தடவையாக 1270ஆம் ஆண்டு, எனவே இது கிறிஸ்துவுக்கு பின் 13ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த ஒரு மத துறவி என்ன செய்தார் என்றால், இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற தேவனுடைய இன்னொரு பெயர் அடோனாய் என்கின்ற பெயர், அந்த அடோனாய் என்கின்ற பெயரில் இருக்கின்ற 3 உயிரெழுத்துக்களையும் A-O-A என்ற 3 உயிரெழுத்துக்கள் இருக்கிறது. அதாவது 2 ஏயும் ஒரு ஓவும் இருக்கிறது. அதாவது இது இந்த பெயரை எபிரேய மொழியில் அல்ல, ஐரோப்பிய மொழிகளில் எழுதும் போது, அதாவது ஆங்கிலத்தில் இல்லாட்டி ஐரோப்பிய மொழிகளில் எழுதும் போது, இப்பொழுது
தேவனுடைய பெயர் ஐரோப்பிய மொழிகளில் உயிரெழுத்துக்கள் இல்லாமல் அவர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால் WHYH என்று வரும். WHYH இதை உச்சரிக்க முடியாது. எனவே இவர் என்ன செய்தார் என்றால் அடோனா என்கின்ற பெயரில் இருக்கின்ற 3 உயிரெழுத்துக்களையும் எடுத்து இந்த எழுத்துக்களுக்கு இடையில் போட்டார். இப்போ டபிள்யூக்கு பிறகு ஒரு ஏ, ஹெச்சுக்கு பிறகு ஓ, பிறகு வைக்கு பிறகு ஏ. எனவே இந்த 3 உயிரெழுத்துக்களையும் அந்த பெயருக்குள் போட்டு அதை யாஹோவா என்று உச்சரித்தார். எங்களுக்கு அது உச்சரிக்க இலகுவாக WAHOYAH என்று சொல்லும்போது யாஹோவா. பிறகு அதனுடைய லத்தீன் மொழி உச்சரிப்பு தான் ஜெகோவா என்று மாறியது. எனவே இந்த உச்சரிப்பு முறை, தேவனுடைய பெயரை உச்சரிக்கின்ற முறை, தேவனுடைய ஒரு பெயரில் இருக்கின்ற உயிரெழுத்துக்களை எடுத்து, அதுவும் ஐரோப்பிய மொழியில் அந்த பெயரை எழுதும் போது அந்த மொழியில் வருகிற உயிரெழுத்தை எடுத்து இதற்கு போட்டு இப்படி உச்சரிக்கப்பட்டது. எனவே எபிரேய மொழியில் இப்படித்தான் இதை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அப்ப நாங்கள் கிறிஸ்தவ பாடல்கள் எல்லாம் நாங்கள் அநேகமாக ஜெகோவா என்கின்ற பெயரை நாங்கள் அதிகமாக உச்சரிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கின்ற ஆங்கில வேதாகமத்தில் அந்த பெயர் 4 இடங்களில் மாத்திரம்தான் அது இருக்கிறது. அதுவும் அது 4 இடங்களில் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஜேம்ஸ் அரசன் தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே அந்த ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பு வெளிவர வேண்டும் என்று தீர்மானித்ததனால் வேதாகமத்தை மொழிபெயர்க்கின்ற வேலையை பல குழுக்களிடம் கொடுத்தார். ஒரு 5-6 குழுக்களாக சேர்ந்து மொழிபெயர்த்தார்கள். எனவே ஒரு குழுவினர் இந்த பெயரினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டவர்களாக அந்த 4 இடங்களில் என்ன செய்து விட்டார்கள்? அந்த பெயரை போட்டு விட்டார்கள். வேறு இடங்களில் அந்த பெயர் போடப்படவில்லை. அது மாத்திரமல்ல, சில ஆங்கில ஐரோப்பிய பாடல்களிலும் கிறிஸ்தவ பாடல்களிலும் அந்த ஜெகோவா என்கின்ற பெயர் வந்ததன் நிமித்தமாக அது அப்படியே மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டது, பாடல்கள் மூலமாக பிரபலமாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஜெகோவா என்பது தேவனுடைய உண்மையான பெயர் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது பிற்காலத்தில் ஐரோப்பியர்களினால் தேவனுடைய பெயரை அவர்கள் உச்சரித்த ஒரு முறை. ஆனாலும் ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனத்தில் தேவன் சொல்கிறார், நான் கர்த்தர். தமிழில் அப்படித்தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது என் நாமம், என்னுடைய நாமத்தை நான் வேற எதற்கும் கொடுக்க மாட்டேன். எனவே தேவனுடைய பெயர் யாவே என்று நாம் உச்சரிக்கின்றோம். இந்த யாவே என்பது தான் சரியான உச்சரிப்பு என்பதை நம்முடைய தமிழ் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு விளக்கத்தை நான் சொல்லலாம். இப்ப தமிழில் ஹல்லேலூயா என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம். அது எல்லாருக்குமே அதிகமா சில பேருக்கு நம்ம ஹல்லேலூயான்னு சொன்னால் தான் கிறிஸ்தவர்கள் என்கின்றதன் ஒரு அடையாள வார்த்தையாக ஹல்லேலூயா கூட்டம் என்றும் சொல்லுகிறார்கள். கொடுத்து விட்டார். அடையாள பேரா போயிட்டது அது ஹல்லேலூயா. என்னால் அடிக்கடி ஹல்லேலூயா என்ற சொல்லை உபயோகிக்கிறது. நிறைய பேருக்கு அதுக்குரிய அர்த்தம் தெரியும். இப்ப ஹல்லேலூயா என்ற வார்த்தை 2 எபிரேய சொற்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்ட ஒரு சொல். ஹலெல் யா என்ற 2 சொற்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஹலெல் என்றால் துதி. யா என்பது இந்த யாவே என்ற தேவனுடைய பெயரின் சுருக்கம். இப்ப நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பலருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது யா என்று முடியும். இப்ப ஐசாயா, நெஹேமியா, இப்படி பல பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். எரேமியா, ஏசாயா, அந்த யா என்று முடிவதெல்லாம் அந்த யாவே என்ற தெய்வ பெயரினுடைய சுருக்கம். இப்ப எல் என்ற பெயரும் அந்த மாதிரி சிலருடைய பெயர்களில் இருக்கிறது. தானியேல், மிகாவேல், காபிரியேல் என்று முடிகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஹல்லேலூயா என்று சொல்லும்போது யாவேயை துதி, கர்த்தரை துதி, கடவுளை துதி என்று அர்த்தம் தருகிற ஒரு சொல். எனவே ஏசாயா 42:8 தேவன் என்ன சொல்கிறார்? இதுதான் என்னுடைய பெயர். இப்ப இதே சொல்தான் யாத்ராகமம் 3 அதிகாரம் 14, 15 வசனங்களில் மோசே தேவனிடத்தில் தன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டபோது தேவன் சொன்ன பெயர். எனவே நாம் தேவன் தமக்கு என்ன பெயரை கொடுத்தாரோ அந்த பெயரினால் தான் நாம் அவரை அழைக்க வேண்டுமே தவிர, பிற்காலத்தில் ஐரோப்பாவில் ஐரோப்பிய மொழிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பெயரில் தேவனை அழைப்பது
சரியான ஒரு முறையாக இருக்காது. இப்பொழுது உங்களுடைய பெயரை தவிர வேறொரு பெயரை கொண்டு நான் அழைத்தால், இல்லை என்று சொன்னால், அதை ஒரு வித்தியாசமான விதத்தில் உச்சரித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீர்கள். அதே விதமாக தான் தேவனும் ஏசாயா 42 சொல்லும்போது, இதுதான் என்னுடைய நாமம், நான் இதை வேறு எவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும்போது, அவரும் தம்முடைய பெயர் மீது ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருக்கின்றார். நாம் அவரை அந்த பெயரால் அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆனாலும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நாம் இயேசுவின் மூலமாக தேவனை அறிகிறவர்களாக இருக்கின்றோம். எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இயேசு என்கின்ற பெயரை அதிகமாக உபயோகிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இயேசு என்கின்ற அந்த பேருக்கு நீங்க இப்ப சொன்னீங்க, இப்போ இயேசு என்கின்ற பேருடைய அர்த்தத்தை நீங்க சொல்ல முடியுமா? அது கிரேக்க மொழி, புதிய ஏற்பாட்டு வருகிற பொழுது கிரேக்க மொழியிலே அவர் வைத்ததான பேர் அராமிய மொழி என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த பேரினுடைய அர்த்தம் என்ன? இதுவும் ஒரு கடவுளுடைய பெயர், அப்ப இவருடைய அர்த்தம் என்ன? இப்ப இயேசு என்ற பெயர் உண்மையில் ஈசோஸ் என்ற கிரேக்க சொல்லை அவர்கள் ஜீசஸ் என்று தமிழில், ஜீசஸ் என்று ஆங்கிலத்தில் உச்சரித்தார்கள். அதை தமிழில் இயேசு என்று உச்சரிக்கின்றார்கள். ஆனால் உண்மையாக அந்த பெயர் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தமிழில் யோசுவா என்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை உச்சரிக்கும் போது யாஹோஷ்வா என்று உச்சரிப்பார்கள். யாஹோஷ்வா, அது ஜோஷ்வா என்று ஆங்கிலத்தில் யோசுவா என்று தமிழில் வந்துவிட்டது. இங்கும் யாஹோஷ்வா என்பதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யா என்ற சொல் இருக்கிறது. தெய்வ பெயரினுடைய சுருக்கம் யா. ஹோஷ்வா என்பது அங்கு யோசுவா என்ற பெயரினுடைய அர்த்தம் யாவே ரட்சிக்கின்றவர், இல்லை என்றால் யாவே என்னுடைய இரட்சகர். எனவே நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவருக்கு யாஹோஷ்வா என்று பெயரிடுங்கள், அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது தமிழில் அதை நாம் இயேசு என்று உச்சரிக்கின்றோம். எனவே அந்த விதமாக உச்சரிக்கும் போது அந்த பெயரினுடைய அர்த்தம் அவர் நம்முடைய இரட்சகர் என்கின்ற அர்த்தத்தில் அந்த பெயரை நாம் உபயோகிக்கின்றோம். நன்றி பாஸ்டர், உண்மையிலே எங்களுக்கு நல்ல அருமையான விளக்கங்களை கொடுத்தீங்க. என்ன நேர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கடவுளினுடைய பெயர் என்ன, எவ்விதமாக மற்ற பெயர்கள் உள்நுழைந்தது, எவ்விதமாக அது திரிபடைந்தது, எல்லாவற்றினுடைய விளக்கங்களும் உங்களுக்கு இன்று கிடைத்திருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பின் ரெபெக்கா. வணக்கம்.